தற்போது உங்களிடம் சர்வ கிரகங்களான ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி கூற உள்ளேன். அன்புள்ள சிம்ம ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு துணிவோடு மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு தற்போது ஏற்பட உள்ள ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்பதனை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களிடம் கூற உள்ளேன். தற்போது 6 கேது 12 ராகுவாக சஞ்சரிக்கக்கூடிய சர்வகிரகங்கள் ஏற்படக்கூடிய பயிற்சி மூலமாக வாக்கிய சித்தாந்தப்படி 13/2/2019 முதல் உங்களுக்கு பார்த்தால் 5ஆம் வீட்டில் கேது 11ஆம் வீட்டில் ராகுவாகவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 7ஆம் தேதி முதல் சஞ்சாரம் செய்ய உள்ளனர். அடுத்து 1.5 வருட காலங்களுக்கு ராகுவானவர் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது உன்னதமான அமைப்பாகும். இது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள், ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தெல்லாம் தரும். உங்களுக்கு எடுக்கிற முயற்சியில வெற்றி, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழலும் பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஆரோக்கியத்திலிருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி சாதகமான பலன்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கூட வருகின்ற நாட்களில் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து உறவினர்களால் கூட சாதகமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. கேதுவானவர் 5ஆம் வீட்டில் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதனால பிள்ளைகளால் சிறு சிறு அனுகூலமற்ற பலன்கள், பிள்ளைகளால் சிறு சிறு கவலைகள் உண்டாகும். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக, பிள்ளைகளை தட்டி கொடுத்து செல்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை பெற முடியும். அடுத்து பூர்வீக சொத்து வகையில் சிறு சிறு நிம்மதி குறைவுகள் இருக்கும். இருந்தாலும் ராகு 11ஆம் வீட்டில் இருப்பதனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது ஏற்படும். சிலருக்கு தூர பயணங்கள், வெளியூர் பயணங்கள், அந்த பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் எல்லாம் கூட உண்டு. தற்போது 4 சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு, அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் 4ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் கேது சேர்க்கப்பட்டு சஞ்சாரம் செய்ய உள்ளது. குருவானவர் 5ஆம் வீட்டுக்கு சென்ற பிறகு 5இல் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் கூட வருகின்ற அக்டோபர் நவம்பருக்கு பிறகு முழுமையாக குறைந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை. அடுத்து பார்த்தீங்கன்றால் பண வரவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தேக்கங்கள் கூட குரு மாற்றத்துக்கு பிறகு நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூட குரு பயிற்சிக்கு பிறகு எளிதில் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். இந்த ஆண்டு இறுதியில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த நேயர்களுக்கு ஒரு நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோகமானது கூட உண்டாகும். உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய சிறு சிறு அலைச்சல்கள் எல்லாம் கூட இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக கூட நல்ல குறைந்து ஒரு மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். தற்போது 5இல் சஞ்சரிக்கக்கூடிய சனியானவர் திருக்கணித சித்தாந்தப்படி 2020 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அன்று மாறுதலாகிறார். அந்த சனி பயிற்சி மூலமாக சனியானவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலங்களானது ஒரு அற்புதமான காலம் என கூறலாம். ஜனவரி 2020 முதல் சனியானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு வளமான பலன்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருவதற்கான யோகங்கள் எல்லாம் கூட உண்டாகும். இந்த நேரத்தில்
கேதுவானவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால கேதுவுக்கு பரிகாரங்கள் மேற்கொள்வது மிக மிக நல்லது. கேதுவுக்கு பரிகாரங்களாக விநாயகர் வழிபாடு செய்வது, வண்ணமயமான ஆடைகளை ஏழைகளுக்கு அன்னதானமாக தருவது, தானமாக தருவது. அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு எள் கலந்த சாதத்தினை அன்னதானம் தருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நவகிரக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு வியாழக்கிழமை அன்று அர்ச்சனை செய்வது மூலமாக கூட கேதுவால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து சாதகமான பலன்களை அடைய முடியும். சூரியனின் ராசியில் பிறந்த நீங்கள் சிவனுக்கு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, உங்களுக்கு இதுவரை ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பற்றி கூறினேன். நன்றி, வணக்கம்.